மாதம் வெறும் 350 ரூபா இல்ல ஒரு 450 ரூபா நீங்க கட்டுறது மூலியமா உங்களுக்கு கவர்மெண்ட் பேங்க்ல இன்சூரன்ஸ் ஸ்கீம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னா நம்ப முடியுதா? மார்க்கெட் ரிஸ்க் கிடையாது, டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் இருக்கு, போனஸ் கிடைக்கும், கூடவே லோன் ஃபெசிலிட்டிஸும் கிடைக்குது அப்படின்னும் போது ஆச்சரியமா இருக்குல்ல. நீங்க மட்டும் சரியான வயசுல இந்த திட்டத்துல சேர்றீங்க அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு 1 கோடி ரூபாயில அதுக்கும் மேல மெச்சூரிட்டி அமௌண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது என்ன ஸ்கீம், யாரெல்லாம் இதுக்கு எலிஜிபிள், இது எங்க போய் அப்ளை பண்ணணும், என்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் தேவை, எது கரெக்டான ஏஜ் அப்படின்ற பல விஷயங்களை தான் இன்னைக்கு இந்த வீடியோல முழுமையா உங்களுக்கு நான் சொல்ல போறேன். அதனால இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதுல உங்களுக்கு ஃபுல் ஸ்கிரீன் ரெக்கார்டிங், என்ன வெப்சைட், எங்க போய் என்னெல்லாம் சர்ச் பண்ணணும் அப்படின்ற பல ஆப்ஷனை உங்களுக்கு ஸ்கிரீன் ரெக்கார்டிங்லேயே வந்து காட்டிடுவேன். அதனால கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பாஸ் பாலா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம், நான் மதுமிதா. பொதுவா எல்லாருமே அவங்களுடைய வாழ்க்கையில இன்சூரன்ஸ் ஆனது எடுத்து வச்சுக்கணும். நம்ம இல்லாத நேரத்துல நம்ம ஃபேமிலிக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் ரொம்பவே அதிகம். அப்படி இருக்கும்போது எல்லாரும் தயங்கக்கூடிய ஒரு இடம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரீமியம் மந்த்லி ரொம்ப அதிகமா இருக்கு, அப்படி இல்லைன்னா வருஷத்துக்கு சரி சேர்த்து கட்டலாம் அப்படின்னு பார்த்தா அதுவே அதிகமா இருக்கு, நாங்க குடும்பத்துல ஒரு 4 பேர் இருக்கோம், 5 பேர் இருக்கோம், எல்லாருக்கும் இன்சூரன்ஸ் போடணும் அப்படின்னும் போது ஒரு பெரிய கஷ்டமா இருக்குங்க, அது ஒரு ஃபினான்ஷியல் பர்டனா வந்து இருக்கும் அப்படின்றதுக்காகவே இந்த ஒரு காரணத்தை சொல்லியே நிறைய பேர் இன்சூரன்ஸ் எடுக்கிறதே கிடையாது. ஆனா அந்த இன்சூரன்ஸ்ல இருக்கக்கூடிய பெனிஃபிட் அப்படின்றது ரொம்பவே அதிகம். ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் ஏதாவது தேவைப்படுது, அந்த நேரத்தில் நம்ம கிட்ட காசு இல்லை அப்படின்னும் போது ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்குன்னா அதுல இருந்து கிளைம் பண்ணிக்க முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்னும் போதுமே நம்ம இல்லாத சிச்சுவேஷன்ல நம்ம போட்டு வச்சிருக்கக்கூடிய இன்சூரன்ஸ் குழந்தைங்களுடைய படிப்புக்கோ இல்லை அவங்களுக்கு கல்யாண செலவுக்கோ எதுக்கோ கூட அது யூஸ் ஆகலாம். அப்படி இருக்கும்போது நிறைய குடும்பங்கள் இந்த பிரீமியம்க்கு பயந்துகிட்டே எடுக்கிறது கிடையாது. ஸோ இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு ஸ்கீம் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. ஏன்னா இது கவர்மெண்ட் பேக்டு ஸ்கீம், பத்தாவதுக்கு பிரீமியமும் உங்களுக்கு ரொம்பவே கம்மி, நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. ஸோ என்ன ஸ்கீம் அப்படின்ட்டு ரொம்ப இழுக்காம சொல்லிடுறேன். போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸ், PLI அப்படின்னு சொல்லுவாங்க. இது எங்கே கிடைக்கும், இது யாரு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இந்தியன் போஸ்டல் தபால் துறை இருக்காங்க இல்லையா, அவங்க தான் இந்த ஒரு லைஃப் இன்சூரன்ஸை கொடுக்குறாங்க. ஸோ கவர்மெண்ட் ஒரு விஷயத்தை கொடுக்குது அப்படின்னும் போது நம்பி எதில் வேணாலும் இறங்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். நிறைய பேர் பேங்க்ல எஃப்டி போடுறதை விட போஸ்டல்ல எஃப்டி போடுறது ரொம்பவே அதிகம். ஸோ எதுக்கு அப்படின்னா கவர்மெண்ட்டை நம்பி இன்வெஸ்ட் பண்ணலாம் தைரியமா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படிப்பட்ட ஒரு கவர்மெண்ட் நம்மளுக்கு ஒரு இன்சூரன்ஸ் ஸ்கீம் கொடுக்குது அப்படின்னும் போது கண்டிப்பாக அதை நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸோடைய ரொம்ப ஒரு முக்கியமான அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன், இது கவர்மெண்ட் பேக்டு ஸ்கீம். ரெண்டாவது, உங்களுக்கு கேரண்டீட் சம் அஷ்யூர்டு உங்களுக்கு கிடைச்சிரும். மூணாவது, இதுல உங்களுக்கு போனஸும் கிடைக்கும். நீங்க வருஷத்துக்கு கட்டுறீங்க இல்லையா ஒரு பிரீமியம், அதுல இருந்து ஒரு அமௌண்ட் கால்குலேட் பண்ணி உங்களுக்கு போனஸ் அமௌண்ட் கால்குலேட் ஆயிட்டே இருக்கும். கூடுதலா உங்களுக்கு இது டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் இருக்கு, லோன் ஃபெசிலிட்டிஸும் இருக்கு. ஒரு ஸ்கீம்லயுமே ஒரு குறிப்பிட்ட வருஷம் நீங்க கரெக்டா கட்டிட்டு வரீங்கன்னும் போது அதை பயன்படுத்தி நீங்க லோனும் எடுத்துக்க முடியும். அது மட்டும் இல்லாம ஃபிளெக்சிபிள் பிரீமியம் பேமெண்ட். அடுத்து லோ பிரீமியம், யாரு வேணாலும் கட்டலாம், ரொம்ப ஈஸியான ஒரு அமௌண்ட்டா இருக்கும், ரொம்ப உங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் பர்டனா உங்களுக்கு இருக்காது. ஸோ இது யாரெல்லாம் எலிஜிபிள், யாரெல்லாம் இதுக்கு இந்த ஸ்கீம் கீழே அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வயதானது 19 வயசுல இருந்து 55 வயசுக்குள்ள இருக்கணும். ரெண்டாவது, இந்தியாவை சேர்ந்த குடிமகனா இருக்கணும். மூணாவது, இந்த ஸ்கீம்லேயே உங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்கீம் இருக்கு. நீங்க இது எந்த ஸ்கீம் எடுக்கிறீங்களோ அதுக்கு ஒரு சில கேட்டகரிஸ் எலிஜிபிலிட்டிஸ் இருக்கும், அதுக்குள்ள நீங்க அடங்கினவங்களா இருக்கணும். ஓகே, இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் பிரீமியம் உங்களுக்கு ரொம்பவே கம்மி அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த பிரீமியம் ஆனது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கீமுக்கு தகுந்த மாதிரி ரொம்ப கம்மியான பிரீமியம்ல இருந்தே உங்களுக்கு ஆரம்பிக்கும். மொத்தம் இதில் 6 வகையான ஸ்கீம்ஸ் வந்து இருக்கு, ஒரு கேட்டகரிக்கும் தகுந்த மாதிரி. இதுல நீங்க எந்த வருஷம் எவ்வளவு வருஷம் எடுக்க போறீங்க, உங்களுடைய வயது என்ன அப்படின்றதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுடைய பிரீமியமும் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். இப்போ இன்னொரு சந்தேகம் இருக்கும், இல்லை மது, இந்த இன்சூரன்ஸ் வந்து போடுறோம் அப்படின்னும் போது 60 வயசு வரைக்கும் நான் வெயிட் பண்ணணுமா, அவ்வளோ காலம் வெயிட் பண்ணி தான் நான் அந்த மெச்சூரிட்டி அமௌண்ட்டை வாங்கணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இதில் ஒரு சில ரிலாக்ஸேஷனுமே உங்களுக்கு இருக்கு. நீங்க உங்களுடைய மெச்சூரிட்டி பீரியடை வந்து நீங்க டிசைட் பண்ண முடியும். அந்த வந்து 60 வயசு வரைக்கும் தான் இல்லாம எனக்கு ஒரு 40 வயசு வரைக்கும் இருந்தா போதும், என்னுடைய 50 வயசு வரைக்கும் அப்படின்ற மாதிரி நீங்க உங்களுடைய ஏஜை வந்து ஃபிக்ஸ் பண்றதுக்கான ஆப்ஷனுமே இருக்கு. அதாவது நான் இந்த வயசு வரைக்கும் கட்டுறேன், அதுக்கப்புறம் எனக்கு அந்த அமௌண்ட் ஆனது கிடைச்சா போதும் அப்படின்ற மாதிரி நீங்க உங்களுடைய மெச்சூரிட்டி பீரியடையுமே வந்து இங்கே டிசைட் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் சொல்லியிருந்தேன்
உங்களுடைய போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸ் இந்த ஸ்கீம்ல வந்து உங்களுக்கு 6 விதமான டிஃப்ரெண்ட் ஸ்கீம் இருக்கு அப்படின்ட்டு. ஸோ இதை நீங்க வந்து விஷுவலா பார்க்கணும் அப்படின்னும் போது நீங்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கு அப்படின்னும் போது நீங்க indianpost.gov.in இந்த வெப்சைட் உள்ள போங்க. அதுல ஆஃபரிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே வந்து ஸ்கீம்ஸ் அண்ட் சர்வீஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணீங்கன்னா சைடில் இன்னொரு டேப் வரும். அதுல பேங்கிங் சர்வீஸ், இன்சூரன்ஸ் சர்வீஸ், மெயில் ப்ராடக்ட் அப்படின்ட்டு நிறைய இருக்கும் இல்லையா. அதுல இன்சூரன்ஸ் சர்வீஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்க. ஸோ அதை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு PLI அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணி உள்ள வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது உள்ள வரீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு என்னென்ன ஸ்கீம்லாம் இருக்கு அப்படின்றது உங்களுக்கு இதுலயே தெரிஞ்சிடும். ஸோ ஹோல் லைஃப் அஷூரன்ஸ், அடுத்தது கன்வெர்ட்டபிள் ஹோல் லைஃப் அஷூரன்ஸ், என்டோமெண்ட் அஷூரன்ஸ், ஜாயின்ட் லைஃப் அஷூரன்ஸ். இந்த ஜாயின்ட் லைஃப் அஷூரன்ஸ் அப்படின்றது நீங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே சேர்ந்து ஒரே பாலிசியா எடுக்கிறீங்க அப்படின்னும் போது நீங்க இதே வந்து சூஸ் பண்ணிக்கலாம். கீழே பாருங்க கடைசியா சில்ட்ரன் பாலிசி பால் ஜீவன் பீமா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அது உங்களுடைய குழந்தைங்க யாராவது இருக்காங்க அப்படின்னும் போது அந்த ஸ்கீமை நீங்க கிளிக் பண்ணி தாராளமா எடுத்துக்கலாம். இப்போ இதுல நான் சொல்லியிருந்த மாதிரி நிறைய ஸ்கீம் இருக்கு. இதுல என்ன பிரீமியம் வந்து வரும், என்ன ஏஜ் லிமிட், என்ன மாதிரியான எலிஜிபிலிட்டி அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த ஸ்கீம் அப்படியே கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கீழேயே உங்களுக்கு வரும் பாருங்க. ஸோ உங்களுடைய மினிமம் ஏஜ் ஆனது, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஹோல் லைஃப் அஷூரன்ஸ் வந்து எடுக்க போறீங்க அப்படின்னும் போது உங்களுடைய மினிமம் அண்ட் மேக்ஸிமம் ஏஜ் ஆனது எவ்வளவு இருக்கணும், அண்ட் மினிமம் சம் அஷூரன்ஸ் ஆனது எவ்வளவு நீங்க கட்டுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி லோன் ஃபெசிலிட்டி நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா, நீங்க தொடர்ச்சியா 4 வருஷம் வரைக்கும் கட்டுறீங்க அப்படின்னும் போது 4வது வருஷத்துக்கு அப்புறமா நீங்க இதை பயன்படுத்தி லோனும் எடுத்துக்க முடியும். ஸோ அதே மாதிரி உங்களுடைய அந்த போனஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தேன் பாருங்க, நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, 1000 ரூபாய்க்கு உங்களுக்கு 76 ரூபாய் வந்து கொடுக்குறாங்க. அப்போ நீங்க எவ்வளவு அமௌண்ட் வந்து நீங்க கட்டுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த 76 நீங்க கால்குலேட் பண்ணீங்கனாலே உங்களுக்கு வருஷத்துக்கு எவ்வளவு போனஸ் கிடைக்கும் அப்படின்றத நீங்க ஈஸியா இதிலே கால்குலேட் பண்ணிக்க முடியும். அப்படியே கீழே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லைஃப் சில்ட்ரன் பாலிசி இருக்குல்ல, அதையும் கூட நீங்க கிளிக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா குழந்தையோட ஏஜ் ஆனது 5லேருந்து 20க்குள்ள இருக்கணும். அதே மாதிரி பேரண்ட்ஸோட ஏஜ் ஆனது 45 தாண்டி இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி எல்லாமே உங்களுக்கு இதுலயே இருக்கும். நீங்க இதை படிச்சு பாக்குறீங்க அப்படின்னும் போதே நீங்க ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். இது கீழே பாருங்க, இதுல போனஸ் ரேட் ஆனது உங்களுக்கு 1000 ரூபாய்க்கு 52 ரூபா வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க எந்த ஸ்கீம் எடுக்க போறீங்களோ அந்த ஸ்கீமை உள்ள வந்து நீங்க அழகா வந்து படிச்சு பாக்குறீங்கன்னும் போது உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா சந்தேகமுமே வந்து உங்களுக்கு பூர்த்தி ஆகும். இப்போ இன்னொரு சந்தேகம் இருக்கும், நீங்க முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி எவ்வளவு ஏஜ்ல ஆரம்பிச்சா எவ்வளவு பிரீமியம் கட்டுறவங்களுக்கு எவ்வளவு வந்து அமௌண்ட் வந்து மெச்சூரிட்டி ஆனதுக்கு அப்புறம் கிடைக்கும் அப்படின்ட்டு. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ நானே வச்சுக்கோங்களேன், 25 வயசுல நான் ஆரம்பிக்கிறேன். என்னுடைய மெச்சூரிட்டி பீரியட் ஆனது 60. என்னுடைய மந்த்லி பிரீமியம் ஆனது 2150 ரூபாய். ஸோ அப்போ மொத்தமாக நான் கட்டுற பிரீமியம் ஆனது எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9,23,898 ரூபா. இப்போ எனக்கு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, போனஸ் ஒன்னொன்னுக்கு ஒன்னொன்னு கால்குலேட் ஆகும் அப்படின்ட்டு. என்னுடைய போனஸ் மட்டுமே 18,82,000 ரூபாய். ஸோ இப்போ இது எல்லாமே சேர்த்து எனக்கு மொத்தமாக எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28,82,000 ரூபாய் மொத்தமாக எனக்கு எப்போ கிடைக்கும், 60 வயசுக்கு அப்புறமா எனக்கு கிடைக்கும். அப்போ 1 கோடி ரூபாய் வந்து நமக்கு கிடைக்கணும் அப்படின்னும் போது அப்போ எவ்வளவு நம்ம கட்டுற மாதிரி இருக்கும் அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கும் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் 19 வயசுலேயே ஒருத்தவங்க கட்டிட்டாங்க, அவங்களுடைய மந்த்லி பிரீமியம் ஆனது 8,750 ருபீஸா இருக்கு. ஸோ 60 வயசு வரைக்கும் கட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மொத்தம் பிரீமியம் மட்டுமே அவங்களுக்கு 44,425 ரூபா வரும். போனஸ் மட்டுமே அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1,06,60,000 ரூபாய். மொத்தமா சேர்த்து 1,56,60,000 ரூபாய் வந்து அவங்களுக்கு என்னவா கிடைக்கும், அவங்களுக்கு ஒரு மெச்சூரிட்டி அமௌண்ட்டா வந்து கிடைக்கும். ஒருவேளை உங்க வீட்டில் ஒரு குழந்தை இருக்காங்க, 19 வயசு அவங்களுக்கு பூர்த்தி ஆயிடுச்சு, அவங்களுக்கு ஃபியூச்சர்ல ஒரு 1 கோடி ரூபாய் வந்து வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா தாராளமா நீங்க இப்பத்துல இருந்தே அவங்களுக்கு ஆரம்பிக்கலாம். அண்ட் இதுல இன்னொன்னு சொல்லியிருந்தேன், இதுல உங்களுக்கு டாக்ஸ் பெனிஃபிட் இருக்கு அப்படின்ட்டு. ஸோ நீங்க ரொம்ப ஒரு நீண்ட காலத்துக்கு ஒரு பிரீமியம் கட்டுறீங்க அப்படின்னும் போது இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 80C பிரகாரம் உங்களுக்கு டிடக்ஷனுமே வந்து கிடைக்கும். ஸோ அதனால மெச்சூரிட்டி அமௌண்ட் வந்து முழுக்க உங்களுக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா டாக்ஸ் ஃப்ரீ தான். கூடவே லோன் ஃபெசிலிட்டி சொல்லியிருந்தேன், நீங்கள் ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு அதை வந்து தொடர்ந்து கட்டிட்டு வரீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு அந்த ஒரு இதை பயன்படுத்தி நீங்கள் லோனும் எடுத்துக்க முடியும். ஸோ ஒவ்வொரு ஸ்கீமுக்கும் இந்த லோன் அமௌண்ட்டுக்கு வந்து இயர் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். நீங்கள் எந்த ப்ரீமியம் எடுக்கிறீங்களோ அதிலே வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து கொடுத்துருவாங்க, எத்தனை வருஷம் கட்டினதுக்கு அப்புறமா நீங்கள் லோன் எடுக்க முடியும் அப்படின்றதையுமே. இப்போ இன்னொரு சந்தேகம் இருக்கும், இல்லை மது நாங்கள் மாதம் மாதம் தான் கட்டணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் மாதம் மாதம் கட்டலாம், 3 மாதத்துக்கு ஒரு தடவை கட்டலாம்,
6 மாசத்துக்கு ஒரு தடவை கட்டலாம், வருஷத்துக்கு ஒரு தடவை இப்படின்னு கூட நீங்க கட்ட முடியும். ஸோ இப்போ இந்த பிரீமியம் கட்டிட்டு இருக்காங்க ஒரு நபர், திடீர்னு அவங்க இறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுடைய சக்திக்கு அவங்க வந்து ஒரு பெரிய தொகையை வந்து கட்டிட்டு வந்திருப்பாங்க. நம்மளுடைய சக்திக்கு அதை கட்ட முடியுமா அப்படின்னு கேட்டா முடியாது. அப்ப அதை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு முடிவில் இருப்பீங்க இல்லையா, அதை அப்படி செய்ய வேண்டாம். அதுக்கு பதிலா உங்களுடைய அந்த பிரீமியம் தொகை இருக்கு இல்லையா, அதை நீங்க குறைச்சிக்க முடியும். இது ஒரு ஆப்ஷன் இருக்கு. இன்னொரு சினாரியோல ஒரு சிலவங்க அதை வந்து மிஸ் பண்ணிடுவாங்க, ஒரு வருஷத்துக்கு கட்டாமலே இருந்திருப்பாங்க. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்குன்னு ஒரு சில பெனால்டிஸ், நீங்க கட்டாம விட்டதுக்கு ஒரு பெனால்டி வந்து போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த பெனால்ட்டியை நீங்க பே பண்ணிட்டு அந்த பாலிசியை நீங்க என்ன பண்ணலாம், மாதந்தோறும் இல்ல வருஷத்துக்கு ஒரு தடவை அப்படின்னு கரெக்டா பே பண்ணி நீங்க அதை ரெனிவல் பண்ண முடியும். ரெனிவல் பண்ணி அதுக்கப்புறமா அதை நீங்க தொடர்ச்சியா கட்டிட்டு வந்து எத்தனை வருஷத்துக்கு போட்டிருக்காங்களோ அத்தனை வருஷத்துக்கு அதை நீங்க அழகா பே பண்ணிட்டு வரீங்கன்னும் போது அந்த மெச்சூரிட்டி பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறமா மொத்த தொகையும் உங்களுக்கு கால்குலேட் பண்ணி நீங்க எடுத்துக்க முடியும். அண்ட் இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நீங்க ஒரு வேலை போஸ்டல்ல லைஃப் இன்சூரன்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்ற பட்சத்துல உங்க பக்கத்துல இருக்கக்கூடிய போஸ்டல் ஆஃபீஸ் இருக்கு இல்லையா, போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போங்க, அங்க ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க. அவங்க கிட்ட கேட்குறீங்க அப்படின்னும் போது அவங்க உங்களுக்கு நிறைய சஜஸ்ட் பண்ணுவாங்க. இது எடுங்க, இது உங்களுக்கு பெஸ்டா இருக்கும். குழந்தை வச்சிருக்கீங்க அப்ப இது போங்க, இந்த ஏஜுக்கு இந்த பிரீமியம்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மெச்சூரிட்டி அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்றது என்னை விட கண்டிப்பா அவங்களுக்கு நிறையவே தெரியும். அவங்களுக்கு ஒரு நல்ல சஜஷனும் கொடுப்பாங்க. ஸோ வீடியோ பார்த்துட்டு எடுக்கணும் அப்படின்ற ஐடியாவில் இருக்கிறவங்க ஃபர்ஸ்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போங்க. போஸ்ட் மாஸ்டர் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஸோ இன்னைக்கு நம்ம போஸ்டலில் இருக்கக்கூடிய லைஃப் இன்சூரன்ஸ் ஸ்கீம் என்னென்னலாம் இருக்குது, யாரெல்லாம் அதுக்கு எலிஜிபிள், எப்படி அதை வந்து செக் பண்ணணும் அப்படின்ற பல விஷயங்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஒருவேளை இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னும் போது தாராளமாக இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். அண்ட் இந்த மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். பிராண்ட் பார்ட்னர்ஷிப் மற்றும் அட்வர்டைசிங் என்கொயரிஸ்க்கு brand@bosswala.com என்ற இமெயில் ஐடிக்கோ அல்லது 9108014192 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம். Bosswala. Be the boss.